1980களில் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக கொடிகட்டி பறந்தவர் தான் மோகன். மோகனா அது யாருன்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறவங்களுக்கு இப்படி சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மோகன்னு சொல்கிறத விட மைக் மோகன் அப்படின்னு சொல்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய அடையாளமாகவே மாறிடுச்சுன்னே சொல்லலாங்க. 1980ல் வெளிவந்த மூடுபனி படத்தின் மூலிமா ஹீரோவாக அறிமுகமானவர் தான் மோகன். 10 வருஷம் மட்டுமே நடிச்சிருந்தாலுமே தமிழ் சினிமாவில் காலத்தால் அழியாத பல திரைப்படங்களை கொடுத்துருக்காருங்க. அவரோட படங்களில் பாடல் எல்லாமே ரொம்பவே ஹிட் ஆயிருங்க. அந்த காலத்தில் ரஜினி கமலுக்கு செமையாக டஃப் கொடுக்குற வகையில் பாக்ஸ் ஆஃபீஸில் மோகன் படங்களுமே சக்கைப்போடு போட்டுச்சுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பெல்லாம் சினிமா துறையில் கிசுகிசுக்களில் சிக்கிறது அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க. அது ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஹீரோக்களுக்கும் விதிவிலக்கு இல்லைன்னே சொல்லலாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட கிசுகிசுக்களில் சிக்காத ஒரு ஹீரோ அப்படின்னா அது மோகன்னு சொல்லலாங்க. 1990க்கு அப்புறம் சினிமாவிலிருந்து விலகிய மோகன் தயாரிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. சின்னத்திரை சீரியல்கள் தயாரிச்சுட்டு வந்த அவர் பார்த்தீங்கன்னா பல முன்னணி ஹீரோக்களோட படங்களில் நடிக்க வந்த வாய்ப்பு எல்லாத்தையுமே நிராகரிச்சிட்டாருங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உனக்கும் எனக்கும் சம்திங் படத்தில் ஜெயம் ரவியோட அப்பா கேரக்டரில் நடிக்க ஃபஸ்ட்டு மோகனை தாங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் அதில் நடிக்க மறுத்ததால் தான் அதில் பாக்கியராஜ் நடிச்சிருந்தார். ஆனாலும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞன் சும்மா இருந்தால் கூட அவனை அந்த சினிமா சும்மா விடாதுன்னே சொல்லுவாங்க. அதுபோல தாங்க சுட்டப்படம் படத்தின் மூலிமா கம்பேக் கொடுக்க நினச்ச மோகனுக்கு அந்த படம் ஃப்ளாப் ஆனதுனால கடந்த 15 வருஷமாக சினிமா பக்கமே தலைகாட்டாமல் இருந்தாருங்க. இப்போ மறுபடியும் பிஸியாக இருக்கிற மோகன் ரீசெண்டாக ஹரா படம், அதுக்கப்புறம் தளபதி விஜயோட கோட் படம்னு நடித்து முடிச்சுட்டாருங்க. ஜூனில் வெளியான ஹரா படத்தோட ப்ரொமோஷனுக்காக நிறைய பேட்டி கொடுத்துருந்தாருங்க. அதில் ஒரு பேட்டியில் மறைந்த நடிகையான சில்க் ஸ்மிதா பற்றி அவர் பேசியிருக்காருங்க. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சில்க் ஸ்மிதா படங்களில் கிளாமராக நடித்தாலுமே நிஜத்தில் ரொம்பவே நல்லவங்க. அவங்கள எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவங்க நடிப்பை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். சில்க் ஸ்மிதாவோட ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா ரசிகர்களை மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், ஃபைனான்சியர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே காத்து கிடப்பாங்க. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் எந்த பந்தாவுமே இல்லாமல் சாதாரணமாக இருப்பாங்க சில்க் ஸ்மிதா. இன்றைக்கி அவங்க நம்மளோட இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காருங்க. சில்க் ஸ்மிதாவோட ஆக்டிங்கை பற்றியும் மோகன் தளபதி சீக்வன்ஸு கோட் படத்தில் பார்க்குறக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.